السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. சொல்லுங்களா لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். அல்லாஹ் மட்டுமே வணக்கத்திற்குரியவனாக ஏன் இருக்கிறான் என்றால், நம் எல்லோருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் யாருமே இல்லை. இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஆகவே வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருமே இல்லை. இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இப்போ அல்லாஹ் வணக்கத்திற்குரியவனாக இருப்பதற்கு ஒரே காரணம் என்ன? நம் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இப்போ இந்த கலிமாவுடைய விளக்கத்தை நாம் பார்க்குறோம் இன்ஷா அல்லாஹ். இது தெளிவாக மனதில் இருத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த கலிமாவுடைய விளக்கத்தை வைத்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை பரிமாறி வருகிறார்கள். இப்போ நான் சொன்ன அர்த்தம் என்ன, என் ஷேகுமார் சொன்ன அர்த்தம், நம்முடைய ஷேகுமார் சொல்லிக் கொடுத்த விளக்கம் என்ன? லா இலாஹ இல்லல்லா, இலாஹ் பிமானா மஅபூத், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்கு ஒரே காரணம், நம் எல்லோருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை. அப்போ இலாஹ் என்பதற்கு டிக்ஷனரி மீனிங் மஅபூத், இஸ்திலாஹி மானா மக்கள் புழக்க வழக்கத்தில் ஹாஜத் ரவா, முஹ்தாஜ் இலைஹி, தேவைகளை பூர்த்தி செய்பவன். மஅபூதாக ஏன் அல்லாஹ் இருக்கிறான்? அல்லாஹ் தஆலா மக்சூதாக இருப்பதினாலே. மக்சூதுன்னு அர்த்தம் என்ன? முஹ்தாஜ் இலைஹி, மை யுக்ஸது இலைஹி லில் ஹவாயிஜ், தன் தேவைகளுக்காக யாரின் பக்கம் முன்னோக்குகிறோமோ, யாரின் பக்கம் முன்னோக்கப்படுகிறதோ அவர் தான் மக்சூத், அவர் தான் முஹ்தாஜ் இலை. இப்போ சிருஷ்டிகள் எல்லாமே முஹ்தாஜ், காசித். அல்லாஹ் முஹ்தாஜ் இலைஹி மக்சூத், அவன் மக்சூதாக இருக்கின்ற காரணத்தினால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மஅபூதாகவும் இருக்கிறான். ஏன் வணக்கத்திற்கு தகுதியானவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்றால், அனைவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வதின் காரணமாக. மக்சூதை இன்னும் விரிவாக்குங்க. அல்லாஹ் ஹாஜத் ரவா எப்படி தேவை பூர்த்தி செய்கிறான் என்றால், அல்லாஹ் நாஃபியாக இருக்கிறான், லாராக இருக்கிறான், நன்மை செய்பவனாகவும் தீமை செய்பவனாகவும் இருக்கிறான். அவனை தவிர வேறு யாரும் நாஃபியும் இல்லை, லாரும் இல்லை. எனவே அவன் ஒருவன் தான் மக்சூத். ஏன் அல்லாஹ் மாத்திரம் மக்சூதாக இருக்கிறான்? அடுத்த கேள்வி. ஏன் அல்லாஹ் மாத்திரம் மஅபூதாக இருக்கிறான்? அவன் ஒருத்தர் தான் மக்சூதாக இருக்கிறான், தேவைகளை பூர்த்தி செய்கிறான். அடுத்த கேள்வி, ஏன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே தேவையை பூர்த்தி செய்பவனாக இருக்கிறான் என்றால், லா மௌஜூத இல்லல்லா, சுய உஜூதை உடையவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை. ஜி, சுயமாக லா மௌசூஃப், சிஃபத்தை உடையவனும் அல்லாஹ் தஆலா தவிர வேறு யாரும் இல்லை. உஜூது அல்லாஹ் தஆலா யாருக்கும் இல்லை. சிஃபாத், எனவே சிஃபாத்துகளும் அல்லாஹ் தவிர யாருக்கும் இல்லை. எனவே தேவைகளை அவனை தவிர யாரும் பூர்த்தி செய்ய முடியவில்லை. எனவே அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. இப்படி கொண்டு ஜாயின் பண்ணிடணும். அரைஞ்சுங்களா? இது கலிமாவுடைய எளிமையான விளக்கம். அல்லாஹை தவிர வேறு யாரும் மௌஜூத் இல்லை, சுய உஜூதி உடையவனாக இல்லை. வஹதத்துல் உஜூத், உஜூது ஒன்று தான். ஜாத்து, அது ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் இருக்கக்கூடியது ஒரு ஜாத். ஜாத்னா என்ன? தஅய்யுன், அந்த வஸ்துக்கு உண்டான தனிப்பட்ட அமைப்பு ஜாத். அது எல்லாத்துக்குமே இருக்குது. நல்லா விளக்கணும். ஒவ்வொரு வஸ்துக்கும் ஒரு ஜாத் இருக்குது. உனக்கு ஒரு ஜாத்து, உனக்கு ஒரு ஜாத்து, உனக்கு ஒரு ஜாத்து, உனக்கு தனி சிஃபாத் இருக்குது. இந்த ஜாத்துக்கு தனி சிஃபத் இருக்குது. ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒரு ஜாத் இருக்குது, அதுக்கு தனி சிஃபத் இருக்குது, தனித்தன்மைகள் இருக்கிறது. இந்த தன்மைகளுடன் தான் அல்லாஹ் தஆலா இல்மில் வச்சுருந்தான். அல்லாஹ்வுடைய இல்மிலிருந்து அந்த தோற்றங்கள் இருக்குது பாருங்கள்,
அல்வானு அஷ்கால், லவ்னு ஷக்கல், ஷக்குல சூரத்து, சூர இல்மியா, இல்மின் தோற்றங்கள். அந்த தோற்றங்களை தான் ஜாத்துங்கிறோம் இல்மு அடிப்படையில். அல்லாவுடைய இல்மில் அதுதான் ஜாத்து. அந்த வஸ்துடைய ஜாத்து என்றால் அதைத்தான் குறிக்கும். அதுதான் அதுக்குரிய தய்யுன். இல்மிலிருந்து இப்போ அல்லாஹ் ஜல்லஷான் ஆலமே அருவாகளை கொண்டு வந்தான். எல்லா வஸ்துக்களையும் ஆலமே அருவாகளை கொண்டு வந்தான். இது இப்போ அந்த வஸ்துடைய தய்யுன் என்ன? ஆலமே அருவாகள் அது கொடுக்கப்பட்ட ஒரு உருவம் இருக்கும். உருவம் இல்லாத ஒன்று, ஒரு தனிப்பட்ட அமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஆலமே அருவாகலையும் எல்லாம் ஒருத்தர் சந்தித்து பேசிக்கிட்டோம். இப்போ உருவமே இல்லை. ஏன்னா ரூஹுக்கு உருவம் இல்லை. எப்படி பேசிக்கிட்டோம் தெரியாது. உருவம் இல்லாமலும் பேசிக்கலாம். ஆரம்ப அருவாவில் யாரெல்லாம் சந்தித்து பேசிக்கொண்டார்களோ அவர்கள் தான் இங்கேயும் சந்திப்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல் அருவாஹு ஜுனூது முஜன்னதத்து. எடுங்க, ரூஹுகள் எல்லாமே அப்படியே ஒன்று சேர்ந்திருந்தன. அங்கே யாரெல்லாம் பேசிக்கொண்டார்களோ ஆதம் நபி படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் ரூஹுவில் படைத்தானே, அப்போயே நம்ம ரூஹுலையும் படைச்சிட்டான். அப்போயே அந்த ரூஹு வெயிட்டிங்கில் இருந்துச்சு 10,000 வருஷமாக. ஆதம் நபி படித்து 10,000 வருஷம் ஆச்சு. இப்போ அல்லாஹ் அதை வெளியே கொண்டு வரும்னு நினச்சான். ஒரு அம்மாவுடைய வயிற்றில் நம்மளே அல்லாஹ் அந்த ரூஹை கொடுத்து வெளியே அமிச்சான். திரும்ப ஆலமே அருவாஹுக்கு போயிடுவோம். ரூஹுன்ற இடத்துலேயே போயிடுவோம். அல் அருவாஹு ஜுனூது முஜன்னதத்துன் வமா தஆரஃப மின்ஹா இக்தலஃப வமா தனாக்கர மின்ஹா இஹ்தலஃப. சஹீஹுல் புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு ரிவாய் செய்கிறாங்க, எல்லா ரூஹுகளும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருந்தன. அங்கே எது ஒன்றை ஒன்றை அறிந்து கொண்டு பார்த்து கொண்டு மகிழ்ச்சியாக இருந்தனவோ இங்கே வந்தும் பார்த்துக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கும். சில பேர் பார்த்தோன்னே ஃப்ரெண்ட் ஆகிடும். அதுவும் பார்த்துருக்கவே மாட்டோம். பார்த்தோன்னே கல்பு ஒட்டிக்குது, பிரிஞ்சு விடாத அளவுக்கு. அங்கேயே ஏற்பட்டு தான் இங்கே பிரதிபலிக்குது. சரி, பார்த்தோன்னே அவன் நொக்குன்னு ஒரு வெறி வருது. மூஞ்ச பாரு, பெருச்சாலி தலையா அப்படின்னு பேர் வச்சுக்கிறான். இது எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு நினச்சிக்கலாம். இதில் ஆலமே அருவாகலே ஏற்பட்ட வெறுப்பு அங்கேயே இடிச்சிட்டு போயிருப்பான் போல தெரியுது. வாடா உன்னை வச்சுக்கிறேன், துனியாவுக்கு வருவேலை அப்படின்ட்டு 10,000 வருஷம் கழிச்சு உலகத்துக்கு வந்தவொன்னே இங்கே அந்த வெறுப்பை காட்டுறாங்க. ஃபமா தஆரஃப மின்ஹா, அங்கே ஒருவருக்கொருவர் பழகி கொண்டவர்கள் இங்கேயும் பழகி கொள்கிறார்கள். அம்மா தனாக்கர மின்ஹா இஹ்தலஃப, அங்கே ஒருவருக்கொருவர் பிரிந்து வெறுப்பாகி கொண்டவர்கள் இங்கேயும் கருத்து வேறுபாடு நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கேயே ஒன்று சேர்ந்துருந்துருக்குது அஞ்சவை. அப்போ ஆலமே அருவாகல உருவம் இல்லை. ரூஹுக்கு உருவம் சொல்ல முடியாது. நீளம் அகலம் அதெல்லாம் அந்த அல்வான் அஷ்கால்லாம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும். ஆலமே அருவாகன்னு ஆலமே அம்சாலுக்கு வரணும். அப்போ தான் உருவங்கள்லாம் கொடுக்கப்படுது. அது வரைக்கும் உருவம் இல்லாமல். ஆனால் ஒரு ஹகீகத்து இருந்துச்சு. ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அங்கேயும் ரூஹா இருக்கும்போதே பேசிக்கிறாங்க. ரூஹு பார்க்குது, ரூஹு பேசுது, ரூஹு கேட்குது. ஏன்னா எல்லா சிஃபத்தும் ரூஹில் தான் இருக்குது. ரூஹு ஒரு பொட்டலம். அதில் எல்லா சிஃபாத்தும் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஹயாத், இல்ம், இராதா, குத்ரத், சமாத், பசாரத், கலாம், இந்த எல்லா சிஃபத்துகளையும் தன்னுள் பொதிந்து கொண்டு ஒரு பொட்டலம் மாதிரி. இப்போ ரூஹு கேட்டுச்சு. ரூஹு நம்ம ரூம் அல்லாட்ட பேசிச்சு. ஆலமே அருவாஹலியா அலஸ்து பி ரப்பிக்கும் அலு பலா. ஆயத்து முன்னாடி என்ன ஆயத்தில் ஆரம்பம் சொல்லுங்கள் பை. நான் உங்கள் ரப்பு அல்லவா? அல்லாஹ் கேட்டான். ஆம், ஏன் ரப்பி இல்லை? அந்த ஆயத்துடைய தூக்கம் சொல்லுங்கள். எல்லாத்தையும் நல்லா ஒன்று திரட்டி வைத்தான் கேட்டான் இல்லையா? அப்போ ஆலமே அருவாகில் நமக்கென்று ஒரு தய்யுன் இல்லை. وإذ أخذ ربك من بني آدم من ظهورهم ذريتهم وأشهدهم على أنفسهم ألست بربكم قالوا بلى شهدنا أن تقولوا يوم القيامة إنا كنا عن هذا غافلين. கேட்டான் அல்லா தாலா. நல்லா கவனிங்க. அல்லாஹுடைய இல்மில் இருந்தோம்.
அப்போது நமக்கு மத்தியில் தஅய்யுன் இருந்துச்சு, வேறுபாடு இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய இல்முலேயே நீ வேற நான் வேற தான் இருந்தோம். இல்மில் அறியப்பட்டதிலே அல்லாஹ் உன்னை வேறு என்னை வேற தான் அறிஞ்சான். அந்த வேறுபடுத்தி பார்ப்பதற்கு சில தன்மைகள் வேணும்ல, அந்த தன்மைகளை தஷஹுசாத்துன்னு சொல்கிறோம். அந்த தன்மைகளோடு சேர்த்து பார்க்குற பொழுது இவருக்கு ஒரு தஅய்யுன், ஒரு குறிப்பு உண்டாகுது. அதாவது இவர் அவரல்ல, இவர் எவரும் அல்ல. இப்போ மற்ற எல்லாரை விட இவரை பிரித்து காட்டக்கூடிய தனி குறிப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் தஅய்யுன், அதுதான் தாத்துங்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ அஃசல் இருக்கார் பை, 1,00,000 பேருக்கு மத்தியில் அஃசல் நின்றாலும் அஃசல் யாருன்னு தெரியலன்னு சொல்லுவோமா? அவரை மற்றவர்களை விட்டும் வேறுபடுத்தி காட்டக்கூடிய அடையாளங்கள் இருக்குது. 800 கோடி பேரும் ஒரே மைதானத்தில் நின்றோம், உலக மக்கள் அனைவரும். அப்போ அஃசல் யாருன்னு தெரியுமா தெரியாதா? நீ தெரிஞ்சுக்குவீல, எனக்கு அடையாளம் தெரியாட்டியும் புதுசாக பார்த்தவங்க அடையாளம் தெரியாட்டியும் ஏற்கனவே பழகினவங்க தெரியுவாங்க தெரிய மாட்டாங்க. அம்மாவுக்கு தெரியுமா இல்லையா? 800 கோடி பேர் அஃசல் யாருன்னே தெரியலைங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? அஃசல் முன்னாடி நின்றால் தெரியுமா தெரியாதா இதுதான் அஃசல்னு? இவர் அஃசலான்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்களா? இவர் ரெய்ஹானாவா ரெய்ஹானா எனக்கு தெரியல சொல்லுவாங்களா இவங்க அம்மா? ரெய்ஹானா மற்றவர்களை விட்டும் அடையாளப்படுத்தக்கூடிய அமைப்புகள், உருவம், கண், மூக்கு, காது, அவருடைய பேச்சு, அவருடைய குரல், அவருடைய தன்மைகள் இருக்குதானே செய்யும். இது மாதிரி 800 கோடி பேருக்கு இருக்குமா இல்லையா? ஆதம் நபியிலிருந்து கியாமத்து வரைக்கும் வந்த அத்தனை பேருக்கும் தனித்தனி அடையாளம் இருக்குமா இல்லையா? அதுதான் தாத். அது தனிப்பட்ட தனி அடையாளங்கள். தனி அடையாளங்களை உடைய ஒரு தஅய்யுன், ஒரு குறிப்பு. அல்லாஹ்வுடைய இல்மிலேயே அந்த அடையாளம் இருந்துச்சு. மர்த்தபியே இல்மிலேயே கைரியத்து உண்டாயிருச்சு பை, நீ வெளியே வாங்கி கொண்டு போகாதீங்க. இந்த கைரியத்து நான் அல்லாஹ் இல்லை, அல்லாஹ் நான் இல்லை, நான் அவர் அல்ல அவர் நான் இல்லை, 2 பேருக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இது மர்த்தபியே இல்மிலேயே உண்டாயிருச்சு. இல்முடைய மர்த்தபாவிலேயே கபல தஹ்லீக், படைப்பதற்கு முன்பே, பாத தஹ்லீக் இல்லை, கபல தஹ்லீக்கே உண்டாயிருச்சு. சிருஷ்டிகளை சிருஷ்டிப்பதற்கு முன்பே நான் வேறு அல்லாஹ் வேறு, நான் வேறு இவர் வேறு. ஒவ்வொரு சிருஷ்டிகளுக்கும் அல்லாஹ் தனித்தனியான தஅய்யுன் வச்சுருந்தான். அல்லாஹ் தான் பை. நம்மளே இல்மில் யோசிங்க பை, உங்கள் இல்மில் யானையை கொண்டு வாங்க, ஒரு பூனையை கொண்டு வாங்க. இப்போ யானையும் பூனையும் ஒன்றான்னு கன்ஃபியூஸ் ஆகுதா? கரெக்டாக இருக்கா? கரெக்டாக தெரியுது. இது யானைங்கிறது வேறு, யானைங்கிறது யானை, பூனை ஈஸ் பூனை, யானை ஈஸ் யானை. தி யானை இஸ் நாட் பூனை, பூனை இஸ் நாட் யானை. என்ன பை? யானை யானை தான், பூனை பூனை தான். பூனை யானை அல்ல, யானை பூனை அல்ல. ஒரு 1000 வருஷம் இல்மில் நீயும் இருந்தும் இல்மும் இருந்தாலும் ஒருபோதும் யானை பூனை ஆகாது, பூனை யானை ஆகாது. இது வேறு அது வேறு. இப்போ பூனையை வேறுபடுத்தி காட்டக்கூடியது எது? யானையை விட்டும் சில அமைப்புகள், சில அடையாளங்கள், சில உருவங்கள், சில வித்தியாசங்கள் இருக்கா இல்லையா? அது ஒருபோது யானைக்கு வராது. யானையை வித்தியாசப்படுத்தக்கூடிய அடையாளங்கள் இருக்குது, அது யானைக்கு உள்ளது. அது இப்போ இதுதான் வேறுபடுத்தி காட்டக்கூடிய அடையாளம் தான் ஜாத்துங்கிறோம். ஜாத் என்றால் என்னங்க பை? மர்ஜவுல் ஜாத் என்றால் என்ன? அஸ்மா வ சிஃபாத். ஒரு பெயருக்கும் அதற்கென்று குறிப்பிட்ட சில தன்மைகளுக்கும் போய் சேரும் இடத்துக்கு பேர் தாத்து. புரிஞ்சுங்களா? ஏன் இது நல்லா வலியுறுத்தி உங்களுக்கு சொல்கிறேன், சிருஷ்டிகளுக்கு தாத்துன்னு ஒன்று கிடையாது என்று சில சூஃபியாக்கள் சொல்லுகிறார்கள். எந்த கருத்தில் சொல்கிறார்கள் என்று நமக்கு விளங்கவில்லை. புரிஞ்சுங்களா? சில நேரங்களில் இஸ்திலாஹாத்துகள் வேறுபடும் பை. விஷயம் ஒன்றா இருக்கும். இப்போ நான் சொல்ல வந்த கருத்து, நீ சொல்ல வந்த கருத்தும் விஷயம் ஒன்றா இருக்கும். இஸ்திலாஹாத்துகள் வேறுபடும். இஸ்திலாஹாத்துன்னு சொல்லுகிற பாணி. அதனால் நம்ம அவங்கள குறை காணுதோ, அவங்க சொல்ல தப்பு, நீ சொல்கிறது சரி என்று ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஷயம் ஒன்று தான். அல்லாஹ்வுடைய இல்மிலிருந்து தோற்றங்களை அல்லாஹ் தஆலா தன் உஜூதிலே காட்டினான். வேறு வாசகத்தை சொல்லப்போனால், இல்மிலிருந்து தோற்றங்களில், அந்த உருவங்களில் அவனே தான் வெளியானான். இன்னொரு வாசகத்தில் சொன்னால், இந்த அனைத்து கோடி சிருஷ்டிகளாக வெளிப்பட்டு காட்சியளிப்பவன் அவனை தவிர யாரும் இல்லை. அவனுடைய உஜூது தான் இந்த கோடிக்கணக்கான சிருஷ்டிகளை காட்டுகிறது. இது எல்லா விஷயத்தையும் ஒன்று. இதுதான் வஹதுல் உஜூது. அனைத்திலும் அவன் தான் இருக்கிறான்.
எப்படி தங்கத்தால் செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான பொருட்களில் தங்கம் தவிர வேறு இல்லை. கரெக்டு தானே? தங்கத்தால் செய்யப்பட்ட அனைத்திலும் தங்கத்தை என்று வேறில்லை. மண்ணில் நின்று செய்தவையெல்லாம் மண்ணை என்று வேறில்லை. மண்ணாலே செய்ததெல்லாம் மண்ணை என்று வேறில்லை. பாட்டு படிப்பாங்க, மறந்து போச்சு. மண்ணில் நின்று வந்ததெல்லாமே மண்ணென்றால் அது பொய் இல்லை. பொன்னில் நின்று வந்ததெல்லாமே பொன்னென்றால் அது பொய் இல்லை. ஒன்றில் நின்று வந்ததெல்லாமே ஒன்றேதான், இரண்டில்லை. ஹக்கில் நின்று வந்ததெல்லாமே ஹக்கேதான், வேறில்லை. இப்போ மண்ணிலிருந்து மண் சட்டியாக 10 சட்டி வச்சாலும் 10லையும் ஒரு மண் தாங்க இருக்கும். அது மாதிரி ஒரு உஜூத் தான் வஹாத்துல் உஜூதுன்னு பேர். இது நம்ம ஷேகுமார்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாணி என்னன்னு கேட்டால், சிருஷ்டிகளுக்கு சொந்தமானது வெறும் ஜாத். அந்த ஜாத்தே அதம். ஜாத்தே அதம்னா அர்த்தம் என்ன? சுய உஜூது இல்லாத ஜாத்துகள். வெறும் தஅய்யுன், வெறும் சூரத்தோ ஷக்கல் தான் இருந்துச்சு, வெறும் குறிப்பு தான் இருந்துச்சு. அதில் ஹக்தாவுடைய உஜூது தான் அதை வெளியே காட்டியது. அவனுடைய சிஃபாத்துகளை ஹக்குடைய சிஃபாத்து தான் வெளியே காட்டியது. அவனுடைய ஃபெயலை ஹக்குடைய ஃபெயல் தான் வெளியே காட்டியது. அப்போ சிருஷ்டிகளுக்கு தாத்தையும் சொந்தப்படுத்துகிறாங்க, சில சிஃபத்துகளையும் சொந்தப்படுத்துகிறாங்க, அவைகளுக்குரிய சிஃபத்துகள் சில ஃபெயலையும் சொந்தப்படுத்துகிறாங்க. அறிஞ்சுங்களா? இப்போ சிருஷ்டிகளுடைய ஃபெயல் இருக்கு தானே செய்துங்கம்மா. இப்போ வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூன், அல்லாஹ் உங்களையும் படித்தா அவங்க அமலையும் படித்தேன் நல்லா சொன்னான்ல. இப்போ சிருஷ்டிகளுக்கு அமல் இருக்குல்ல, சிருஷ்டிகளுக்கு அமல் இல்லை ஃபேல் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? சிருஷ்டிகளுக்கு ஃபேல் இருக்கே. வல்லாஹு பஸீரும் வல்லாஹு ஹபீரும் பிமா தஅமலூன் இல்லை, வல்லாஹு பிமா தஅமலூன் பஸீர் இருக்குல்ல. நிறைய சொல்கிறான், நீங்கள் அமல் செய்கிறீங்க, நீங்கள் ஃபேல் இருக்குன்னு சொல்கிறான்ல பை. பிமா தஃஅலூன் வருதாங்க. அலீமும். அப்போ நீங்கள் உங்களுடைய ஃபேலை, நீங்கள் செய்யக்கூடிய ஃபேலை அல்லாஹ் தஆலா அறிந்திருக்கிறான்னு வருதா இல்லையா? வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன் தஃஅலூன் தஸ்னஊன் தஅமலூன் சொல்கிறான் பாருங்க அல்லாஹ் தஆலா. நீங்கள் செய்கிறீங்க ஒன்றுமே செய்யலைன்னா என்ன அர்த்தம்? தஸ்னஊன் தஃஅலூன் தஅமலூன் வருது குர்ஆன்ல. அல்லாஹ் யஅலமு மா தஸ்னஊன். அப்போ சுனஅத் செயல், ஃபெயல் செயல், அமல் செயல். நீங்கள் செய்கிறீங்க ஆயிடுச்சுண்ணா. அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கான் குர்ஆனில். என்ன பை? சிருஷ்டிகளின் தாத்தை நீ மறுத்தால், இப்போ சிருஷ்டிகள் அமல் செஞ்சது யார்? இந்த அமல் யாரின் பக்கம் மீளும்? அதுதாங்க தாத்துன்னு சொல்கிறோம் நம்ம. சிருஷ்டிகளுக்கு தாத்தே இல்லைன்னா தஸ்னஊன் யார், தஃஅலூன் யார், தஅமலூன் யார்? இன்னல்லாஹ் யஅலமு மா தஃஅலூன் இன்னோ ஹபீரும் பிமா தஃஅலூன். யஅலமு மா தஃஅலூன் யார் சொல்கிறான் தஆலா? யஃஅலூன் யார், தஃஅலூன் யார், தஸ்னஊன் யார், தஅமலூன் யார்? நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் அறிகிறான். அப்போ உங்கள் பக்கம் ஒரு செயலை அல்லாஹ் சேர்த்துக்கிறான். இந்த செயலை எவன் செய்கிறானோ அவன்தான் சிருஷ்டிகளுடைய ஜாத்து. இப்போ சிருஷ்டிகளுக்கு தாத்தே இல்லை, தாத்தேன்னு மறுப்பீங்க. அப்போ ஆமில் யாருங்க? ஆமில் யார்? தஃஅலூன்ல ஆமில் யார்? தஃஅலூன்ல ஃபாயில் யார்? தஸ்னஊன்ல சானி யார்? தஅமலூன்ல ஆமில் யார்? தஅபுதூன்ல ஆபித் யார்? லா அபுது மா தஅபுதூன். தஅபுதூன்ல ஆபித் யார்? சிருஷ்டியுடைய ஜாத்தை எந்த கட்டத்திலையும் மறுக்க முடியாது. இல்முடைய கட்டத்திலையும் சரி, வெளியிலையும் சரி மறுக்கவே முடியாது. அவர்களாலும் மறுக்க முடியாது. அதான் சொல்லலாம். சிருஷ்டியும் தாத்தி இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க 2 நிமிஷம் நம்ம நிற்க முடியாது. அப்போ ஆமில் யாரை சொல்கிறான்? ஆமில் அல்லாஹ் ஆமிலா? வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். அதுதான் அல்லாஹ் யஅலமு இன்னல்லாஹ் யஅலமு மா தஸ்னஊன். இப்போ யஅலமுக்கு ஃபாயில் யார், தஸ்னஊனுக்கு ஃபாயில் யார்?
ஏலமுடைய ஃபாயில் அல்லாஹ், தஸ்னமுடைய ஃபாயில் ஹல்கு. அதனுடைய ஃபாயில் ஹக்கு, இதனுடைய ஃபாயில் ஹல்கு பை. அப்போ ஹல்கை மறுத்துட்டு எப்படி பை நீ வாழ்வ? வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். ஏலமுடைய ஃபாயில் யார், தஸ்னவுடைய ஃபாயில், ரெண்டு ஃபாயிலும் ஒன்றா? அல்லாஹ் தான் செய்வதை தானே அறிவானா? என்னையா இது கொடுமையாக இருக்குது. இதுக்கு ஃபாயில் வேணும், அந்த ஃபாயில் ஹக்கு. தஸ்னவுனுக்கு ஃபாயில் வேணும், அந்த ஃபாயில் ஹல்கு. அப்போ ஹக்கையும் மறுக்க முடியாது, ஹல்கையும் மறுக்க முடியாது. ஹக்கும் ஹல்கும் ஒரு உஜூதில் காட்சி அளிக்குதுன்னு சொல்லு, அது ஈஸி. மர்த்தபைய ஹல்கை எந்த காலத்திலும் மறுக்க முடியாது. சில சூஃபியாக்கள் எப்படி ஜாத்த ஹல்கா மறுக்கிறாங்கன்னு ஆச்சரியமாக இருக்கு. விளைஞ்சல அப்போ என்ன சொல்கிறாங்க நம்மள்கிட்ட சில பேர் விளக்கம் கேட்குறாங்க, ஜி அப்போ நீங்கள் வஹதத்துல் உஜூத் வஹத்து ஜாத்து கிடையாதுன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், உஜூது ஒன்று, ஜாத்து வேறு வேறுன்னு. இப்போ அல்லாஹோட உஜூதையும் அல்லாஹின் ஜாத்தையும் வேறுபடுத்தி பார்த்துட்டிங்களா? அவன் உஜூத் தானே அவன் ஜாத்து, அவன் ஜாத் தானே உஜூது. இந்த கேள்வி கேட்குறாங்க திரும்ப திரும்ப. அது எத்தனை தடவை சொல்லியாச்சு. அவனோட அல்லாஹுடைய உஜூது தான் அல்லாஹுடைய ஜாத்து, அல்லாஹுடைய ஜாத்து தான் அல்லாஹுடைய உஜூது. உஜூதுஹு ஐனு ஜாத்திஹி, ஜாத்துஹு ஐனு உஜூதிஹி. அல்லாஹுடைய உஜூதும் அல்லாஹ்வின் ஜாத்தும் பிரிக்க முடியாதது. நம்ம தரீக்கத்தில் சில்சிலாவுடைய பாடங்களில் இஷாரடி சொல்லக்கூடிய பாடத்திலேயே அந்த வார்த்தையை வச்சுட்டாங்க. இன்ஃபிகாக்கே உஜூதோ ஜாத்தே ஹக், அல்லாஹுடைய உஜூதையும் அல்லாஹ்வின் ஜாத்தையும் பிரிக்குதல் குஃப்ரு. எங்கே? ராஹே மாரிஃபத்தில் குஃப்ரு. அது ஒரு காலம் பிரிக்க முடியாது. அல்லாஹுடைய உஜூதையும் ஜாத்தையும் பிரிக்கவே முடியாது. இது அதை பிரிக்கலைங்க பாய். அல்லாஹ்வுடைய உஜூதும் அல்லாஹ்வின் ஜாத்தும் ஒன்று தான். சிருஷ்டிகளுடைய ஜாத்து இருக்குதா இல்லையா? அப்போ அல்லாஹ் தஆலா சிருஷ்டிகளுடைய ஜாத்துக்கு சொல்லக்கூடிய எல்லா செயல்களுக்கும் ஃபாயில் யார்? சிஃபத்து யாரை போய் சேரும்? சிருஷ்டி சிஃபத்தில் பயன் செய்கிறான்ல பை. லா யுஸ்அலு அம்மா யஃஅலு வஹும் யுஸ்அலூன். அவன் என்ன செய்கிறான் என்பதை பற்றி அல்லாஹ் கேட்கப்பட மாட்டான், இவர்கள் தான் கேட்கப்படுவார்கள். ஒன்று ஒன்று இஃப்திலாஃப். ரெண்டும் ஹக்குடைய ரெண்டுடைய ஃபாயிலும் அல்லான்னு வச்சா இந்த அர்த்தம் இப்படி அர்த்தம் வைப்பீங்க. லா யுஸ்அலு அம்மா யஃஅல். இது யஃஅலுடைய ஃபாயில் யார்? வஹும் யுஸ்அலூன். இந்த வஹுமுடைய லமீர் யார்? இவங்க யார், அவன் யார்? ரெண்டும் ஒன்றுண்டா? ஜாத்தன் வேறுபடுத்தி பார்க்கணும். ஹக்கு வேறு, ஹல்கு வேறு. வஜூதன் ஒன்று. அதனால் எந்த சூஃபியாக்களுமே இதற்கு முன் வாழ்ந்த எந்த சூஃபியாக்கள் கிதாபுகளையும் வஹதத்துல் உஜூத் என்ற வார்த்தையை பார்த்துருப்பீங்களே ஒழிய வஹதத்து ஜாத் என்ற வார்த்தையை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. குழந்தைங்களா உடனே கத்துறது என்னண்டு? உஜூதும் ஜாத்தும் ஒன்று தானே? உஜூதும் ஜாத்தும் ஹக்குடைய உஜூதும் ஹக்குடைய ஜாத்தும் ஒன்று. ஹக்குடைய ஜாத்தும் நம்ம ஜாத்தும் தான் வேறங்கிறோம். ஒழுங்காக விளங்கணும் பை. நல்லா மனசில் வச்சுக்கோங்க. மர்த்தபிய இல்முலையும் கைரீத்தி எடுக்க முடியும். நம்ம வேறு ஹக்கு வேறு தான். பேத்திபார் இல்மு, பேத்திபார் உஜூது மொத்த காயினாத்தும் ஹக்கு கொண்டு தான் மௌஜூதாக இருக்குது. வஜூதன் பஹ்ஸ் ஜப் ஹோத்தி हैं इतलाक़ी तरीक़े पर. वजूद मुतलक़ुடைய बहस எப்போ நீ கொண்டு வருகிறாயோ तो हर ज़र्रे को भी कहना रवा अल्लाह ही अल्लाह है. तो हर ज़र्रे को भी कहना रवा अल्लाह ही अल्लाह है. ஒவ்வொரு அணுவையும் நீ ஹக் என்று சொல்லலாம். வஜூதன் பஹ்ஸ் செய்யும் போது ஜாத்தி ஜாத்தன் வேறு தான், அது வேறு தான், இது வேறு தான். அப்போ மருத்துவ இல்மலையும் நாம் வேறு, அல்லாஹ் வேறு தான். சிருஷ்டிகளுடைய தாயுனாத்து வேறு வேறு தான். மருத்துவ ரூஹுலையும் வேறு வேறு தான். அங்கே சூரத்தில் ஷக்கல் இல்லை, உருவம் இல்லை, அமைப்பில்லை, கலர் இல்லை, ஒரு மாத்தா இருந்துச்சு. இவர் வேறு, அவர் ரெண்டு வேறுபடுத்தி பேசிக்கொண்டார்கள். ஒருத்தர் பேசிக்கிட்டோம், நாமளும் உருவம் இல்லாமலே பேசிக்கிட்டோம். அதுக்கடுத்து மருத்துவ அம்சாலுக்கு வந்தோம். அம்சாலுக்கு வந்தால் அஜ்சாமுக்கு வந்திருக்கிறோம். அங்கே மாத்தா முத்தத்து கிடையாது, ஹிருகோ இல்தியாம் கிடையாது, ஒரு மூலம் கிடையாது, அருபை அனாசிர் கிடையாது, மண் தண்ணி காற்று நெருப்பு இது கிடையாது. அருபை அனாசிர் இல்லை, ஆலமே அம்சால் இல்லை. அருவாகிலிருந்து அல்ல அம்சாலுக்கு கொண்டு தான் நம்மளையே. அங்கே சூரத்தோ ஷக்கல் இருந்துச்சு. நீ கனவில் பார்க்கும் உருவம் போல், நீ கற்பனையில் பார்க்கும் உருவம் போல். ஒரு யானை கொண்டு வா, சூரத்து வந்துருச்சு பாருங்க.
ஆனால் வெயிட் இருக்கா? வசன், ஹர்கோ இல்தியாம், பிரிதல் சேருதல், வசன், மாத்தா முத்தத்து, இது இல்லை. தெரிஞ்சுங்களா? சூரத், ஷக்கல், ரங், இந்த 3 இருக்கும். லவுன், நிறம், ரங்கு எல்லாம் ஒன்று தான். உருவம், வடிவம், நிறம் 3 இருக்கும். ஆலமே அம்சா இல்லை. செயல்பாடுகள் இருக்கும், சுகதுக்கம் இருக்கும், வலி, வார்த்தை, இன்பம் இருக்கும், வலி இருக்கும், இன்பம் இருக்கும், பேச்சுவார்த்தை இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், அன்பு இருக்கும், காதல் இருக்கும், எல்லாமே இருக்கும். இதில் ஆலமே அம்சா இல்லை. சந்தோஷம் இருக்கும், சிரிப்பு இருக்கும். கனவுல பார்க்குற நம்முடைய முஷரஃப் கனவுல ஒரு சினிமா நடிகையோடு சுற்றுறாரு. லா 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 அப்படின்னு டூயட் படித்து கொண்டு இமயமலை சாரலில் சுற்றுறாரு. இன்பமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. கண்ணு முடிச்சு பார்க்குறாரு, எதுவுமே தெரியல, இருட்டாக தான் இருக்குது வீட்டில். வீட்டுடைய மேல் பகுதி ஃபேன் தெரியுது, ஒன்றும் தெரியல. ஆஹா, என்ன ஒரு இன்பமான காட்சி போயிடுச்சு. திரும்ப கண்ணை மூட்டு லலா லா லா, மறுபடியும் வராதா அப்படின்னு கண்ணை மூடினா மறுபடியும் அதே இமயமலை சாரலுக்கு போயிடலான்னு நினைக்கிறார். அதெல்லாம் நடக்குமா? இப்போ கனவுல பார்த்த வரைக்கும் இன்பமாக இருந்தாரா இல்லையா? சந்தோஷமாக இருந்தாரா இல்லையா? மகிழ்ச்சியாக இருந்தாரா இல்லையா? இருந்தார். கனவில் பார்த்த அளவுக்கு அந்த பெண்ணோட வாழ்ந்த அளவுக்கு இன்பம் இருந்துச்சு. ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, வலி வேதனை இருந்துச்சு. கனவுல நாய் துரத்துது, பயங்கரமான. அந்த நாய் துரத்து பயந்து அலறி டப்புன்னு முழிச்சாரா இல்லையா? அலற சத்தம் பக்கத்தில் எல்லாம் இருந்துச்சு உட்காந்துடுறாங்க. ஹார்ட் துடிக்குது. நாய் பயம் வருதா இல்லையாப்பா? அந்த பயம் இருக்கா இல்லையா? எந்திரிச்சு உட்காந்த பின்னாடி பயம் இருக்கு. அந்த உணர்வு இருக்கா இல்லையா? அந்த உணர்வு இருக்கா இல்லையா பை? அப்போ கனவுலையும் பயம், இன்பம், துன்பம். கனவுல பார்த்தா பஞ்சு மிட்டாய் திங்கிற மாதிரி கனவு காணலாம். காலை பார்த்தா பாய் தலைவாணி காணும். அது உணர்வு ஏற்படுது பாருங்க. கனவுல யார் கூடயோ சுத்துற மாதிரி கனவு காண்றார். கனவுல காலையில் ஃபஜருக்கு ரெண்டு குளிக்க போயிடுறாரு. புரிஞ்சுங்களா? இன்பம், துன்பம், பயம், சந்தோஷம், சிரிப்பு. கனவுல எங்கள் தாத்தாவை பார்த்தேன், சிரிச்சுக்கிட்டே வந்தார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார். அப்படி எல்லாமே இருக்கும். ஆலமே அம்சா இல்லை. சூரத்து ஷக்கலும் இருக்கும், உருவம் இருக்கும். கலர் சேலை கட்டினாங்க, பச்சை கலர் சேலை கட்டி எங்கள் அம்மா வந்தாங்க ஜி. எப்படிலாம் பார்க்குறாங்க, எல்லாம் நடக்கும். வராஞ்சுங்களா? மாத்தா முத்தத்து அர்ப அனாசிர் அங்கே இருக்காது. மண், தண்ணி, காற்று, நெருப்புலாம் இருக்காது. அபாத சலாசா, தூள், அறந்து, உமுக்கு இருக்காது ஜி. அனாசிரே அர்பா, அபாத சலாசா, பஞ்சபூதங்கள் எதுவும் இருக்காது. அங்கேருந்து அல்லா மறுபடியும் ஆலமே அஜ்சாமுக்கு கொண்டு வந்துட்டான். இங்கே வந்தோன்னே எல்லாமே வந்துடுச்சு ஜி. ஆலமே அஜ்சாமுக்கு அல்லா கொண்டு வந்தோன்னே இங்கே நம்ம தாயூன், இதுதான் தாயூன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜாத்தை காட்டக்கூடியதாக இது ஆயிடுச்சு. அசல் தாத் இது அல்ல, ஆலமே. அப்போ நல்லா விளங்கிங்க, ஆலமே இல்மில், அல்லாவுடைய இல்மில் இருந்தோமே, அது ஆலம்னு சொல்லக்கூடாது, அல்லாவுடைய இல்மு. ஆலம் என்று படைக்கப்பட்ட பெண்ணு தான் பேர், ரப்பில் ஆலமீன் ஜி. அப்போ இல்மில் இருந்தோமே, அப்போவும் நமக்கு ஜாத்து இருந்துச்சு, அருவாகலையும் ஜாத்து இருந்துச்சு. தாயின் தனித்தனி தமீஸ் இருந்துச்சா இல்லையா? தமீஸ் இருந்துச்சு, தாய், அதுதான் தாத்துங்கிறது. இவர் தான் அவர், அவர் இவர் அல்ல. இவர் தான் இவர், அவர் தான் அவர், அவர் இவர் அல்ல, இவர் அவர் அல்லன்னு சொல்கிறோமே, அதுதாங்க தாத்து. அங்கேயும் தமீஸ் இருந்துச்சு, ஆலமே அருவாவில். ஆலமே அம்சாலையும் தமீஸ் இருந்துச்சு. கனவுல பார்த்தா இது அத்தா வந்தார், எங்கள் அத்தா சின்னத்தா வந்தார், 2 பேர் வந்தாங்க சொல்கிறாங்களே. ஆலமே அஜ்சாம்லேயும் தமீஸ் இருக்குது. திரும்ப இந்த அஜ்சாம் விட்டு அல்லாத கலற்றி மறுபடியும் அம்சாலுக்கு கொண்டு போயிடுவான். இப்போ கபருடைய வேதனை இருக்குது, அது ஆலமே பர்ஸக், ஆலமே அஜ்சாம், ஆலமே அம்சாலில் தான், அஜ்சாமில் இல்லை.
பை கபரில் ஜிஸ்மு கொடுக்கப்படும் பொய்யு கைதானிஹி வருதில்ல, என்னது இந்த உடம்பை இல்லை பை, ஆலமே அம்சாலுடைய உடம்பை. நீ கனவில் பார்க்குறே அந்த உடம்பு அது. தூங்கிட்டு இருக்கிறீங்க, படுத்தார், அரை மணி நேரம் கனவில் வந்து ஒருத்தர் நெஞ்சு உட்கார வைக்கிறாரு, டீ கொடுக்குறாரு, வாக்கிங் போனாலும் கூட்டி போகிறாரு, திரும்ப படுக்க வச்சாரு. தூங்கி முடிச்சுன்னு இப்போ ஒருத்தர் வந்து தூக்கி உட்கார வச்சார், அவர் எங்கேன்னு கேட்குறீங்க. யாரும் வரலையே, வந்தார், நீ உட்கார வச்சார், தூக்கிட்டு போனார், வாக்கிங் போனால், டீ குடித்தோம், கடையில் வடை 2 சாப்பிட்டோம், வந்தோம், திரும்ப படுக்க வச்சார் என்னையே அப்படின்னு. நீங்கள் இவ்வளோ நேரம் படுத்தாங்க இருக்கிறீங்க, எந்திரிக்கவே இல்லைங்களேங்க. அரை மணி நேரமாக நான் பார்த்துட்டு தான் இருக்கோம், படுத்து தான் இருக்கிறீங்க, எந்திரிக்கவே இல்லையே. எந்திரிச்சும் கையை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு போய் கடையில் டீ சாப்பிட்டு வடை சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருந்துச்சே, எல்லாம் சாப்பிட்டு தானே வர்றோம். டீ சாப்பிட்டு தான் வரோங்கிறார். போனார் அவர், ஒரு காலும் போகலை, போகவே இல்லை, இங்கே தான் இருந்தார். ஆனால் அவர் சொல்கிறார், நான் போனேன், நான் பார்த்தேன், வடையை சாப்பிட்டேன், சாயா சாப்பிட்டேன், சாயாவோட இனிப்பு என் நாக்கில் இருக்குது. கனவுல பார்த்தாலும் இனிப்பு நாக்கில் இருக்கும். பெருமாசம் கனவுல அல்லாவை பார்த்தேன், என் நெஞ்சில் அல்லா கை வச்சான். வஜத்து புருதா அஜி வஜத்து என்ன வருது ரிவாயத் எப்படி? பர்தஹாவா, அந்த கையுடைய ஜில்லுப்பு என் நெஞ்சில் அப்படியே இப்போ நான் உணர்றேன்ட்டாங்க. சொல்லதான் அப்படி என் கையில் தெரியுது. கனவுல பார்த்ததை உணர்றாங்க பாருங்கள். பெருமானார் கனவுல பார்த்தேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களோட பழக நாங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு சுகந்த வாசனை அடிச்சது, கண்ணை முழிச்சு பார்த்தா அந்த வாசனை எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு ரிவாயத்தில் வருது. சில அவுலியாக்கள் ரிவாய் செஞ்சுருக்குறாங்க. கனவுல பார்த்தது வந்துச்சு. என் கனவில் வந்து எனக்கு பெருமான போர்வை போட்டினார்கள். எந்திரிச்சு பார்த்தா ஒன்று பார்த்தா அந்த போர்வை மேலே தான் இருந்துச்சுன்னாங்க பூசரி இமாம். ஜி வஜத்து பர்த எங்க வஜத்து பர்தஹா பைன கத்திஃபைய, அதனுடைய குளிர்ச்சியை என்னுடைய 2 தோல் புஜங்களுக்கு மத்தியில் நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னான். நான் பெற்றுக்கொண்டேன் சொன்னான். அப்போ இது ஆலமே அம்சால் நடக்கிறது, ஆலமே அஜிசாமில் உள்ள செய்தி அல்ல. இது கொண்டு போய் கபரில் வச்சுட்டாங்க, மன்னரையில். எப்படி வருது ஹதீஸில்? மக்கள் கபரில் வச்ச உடனே ஃபஜாஹு மலக்கானி அஸ்ரகானி அஸ்வதானி, 2 மலக்குகள் வருவார்கள் மன்னரையில். கன்னம் கருத்தவர்கள், கண்கள் நீல நிறத்தவர்கள், நீல நிற கண்களுடையோர், கருத்த உடலுடையார், அதில் பார்க்க பயங்கரமான தோற்றமுடையார் 2 மலக்கள் வருவார்கள். ஜி ராவியார் புகாரி, இந்த இது திருமதி ஷரீஃப் ஹதீஸ். அபூ ஹுரைரா எல்லாரும் ரிவாயத் செய்கிறாங்க. ஜி இதா அத்தாஹு மலக்கானி அஸ்வதானி அஸ்ரகானி யுகாலு லி அஹதிஹிமா அல் முன்கர் வல்லாஹிரு அன் நகீர். இது ஒரு இன்னொரு ஹதீஸில் யுகைதானிஹி அப்படிங்க வருது. அந்த 2 பேரும் சேர்ந்து இவரை உட்கார வைப்பார்கள், தூக்கி உட்கார வைப்பாங்க. யார்? 2 மலக்கள். அந்த வாட்சி எடுங்க. யுகைதானி, 2 பேரும் உட்கார வைப்பாங்க. கேள்வி கேட்பாங்க, வேணா நீ கபரில் பார்த்துக்கிட்டே இரு. இன்னஹு ல யஸ்மஉ கரஅ நிஆலிஹிம், அவருடைய செருப்புடைய ஓசையை கூட அந்த
உள்ளே இருக்கிற மனிதர் கேட்பார், அத்தாஹு மலக்கானி, அந்த மலக்கள் வருவார்கள், ஃபயுகைதானிஹி, அது 2 பேரும் தூக்கி உட்கார வைப்பார்கள். இப்போ கபரை நெருக்கி போட்டு லஹதில் வச்சு உட்கார வச்சு, எப்படி உட்காருக்கு இடங்க இல்லையே, கபரில் லஹதில் வச்சு பிள்ளை குழியில் வச்சு கட்டை வேறு அடுக்கியாச்சு, உட்கார முடியுமா பை? சுத்தமாக கட்டை கல் வச்சுறாங்க சில பேர், செங்கல் வச்சு படுக்க மட்டும்தான் இடம் இருக்குது, கொஞ்சம் புரண்டு கூட படுக்க முடியாது, அந்தளவு நெருக்கமாக வச்சு. மனுஷன் எல்லாம் போயிட்டாங்க, காத்தால கொஞ்சம் புரண்டு படுக்கலான்டானா பை, ஏதாவது ஜன்னல்கள்னு வச்சு காற்று வர்றதுக்கு வசதி இருக்குன்னா அதுவும் கிடையாது. அப்படியே வரும் ஜி, வேக்கும் நெருக்கமாக போட்டு போயிட்டானோ திருட்டு போயிடுவோம். அப்படியே வச்சு லஹதுக்குள்ளே திணிச்சு கட்டையை வேறு அடுக்கி மண்ணை இது பாய போட்டு விட்டு போயிடுறாங்க. போட்டு மண்ணள்ளி மூடி போட்டு ஃபாத்திஹா ஓதிட்டு எல்லாம் பிரியாணி திங்க போயிடறானோ. இவரை மலக்கானி ஃபயுகைதானி, உட்கார வைப்பாங்க. உட்கார இடம் இங்கே போவார் பை. நீ வேணால் ஒரு சிசிடிவி கேமரா உள்ளே வச்சு பார்த்துட்டே ஜி, உள்ளே ஒரு லைட் செட்டப் பண்ணி, இப்போ எங்கே தான் லைட் செட்டப் பண்ணானுங்க, வயிற்றுக்குள்ளே இருக்கிறத லைட்டை போட்டு பார்த்துறானோ, உள்ளுக்குள்ளே எண்டோஸ்கோப்பி உள்ளே போட்டு வயிற்றுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு அங்கேயே லைட்டு கேமரா வேறு செட்டப் பண்ணி டிவியில் தெரியுது, உள்ளே போகுது வயிற்றுக்குள்ளே, போய் உள்ளெல்லாம் ஃபோட்டோ பிடிக்குது. அதுக்குள்ளேயே கேமரா வச்சுருக்கானோ, லைட்டும் வச்சுருக்கானோ, இப்போ அதுக்குள்ளே கையும் வச்சுருக்கானோ, ஒரு சின்ன ஒரு கம்பி மாதிரி மூடி திறக்க மாதிரி, எது பிடிக்கிற மாதிரி, அப்படியே உள்ளே போய் பையனு பிடிச்சி சாமான் இருந்துச்சுன்னா முள்ளுகில் ஏதாவது பென்சில் முழுங்கிருந்தாங்க பிள்ளைங்க, பின்னுக்கு முழுங்கிருந்தாங்கன்னா ஒட்ட பக்கம் பிடிச்சிக்குது, அது கேமராவில் பார்த்து பிடிச்சிக்கிறாங்க. அப்படி இங்கே ஏற்கனவே அது பிடிக்குது, இப்படி கை திறந்து கப்புன்னு அழுத்தி பிடிச்சி தூக்கிட்டு வந்துடுறாங்க மேலே. இப்போ அந்த மாதிரி கபருக்குள்ளே ஒரு சின்ன எண்டோஸ்கோப்பி உள்ளே விட்டு கேமரா உள்ளே விட்டு எப்படி உட்கார வைக்கிறாங்க பார்ப்போம். நாமளே உட்கார வைக்க முடியாதுன்ட்டு ஃபுல்லாக அடைச்சி வச்சிட்டோம். எப்படி உட்கார வைக்கிறாங்க பார்க்கலாமே அப்படின்னு ஒரு சிசிடிவி கேமரா வச்சு உட்கார தெரியுமா? இப்போ கைதானி வருது அதிசே, உட்கார வைக்க இடம் இல்லையே என்ன கேட்டால், இந்த ஜிஸ்மு உட்காராது பை. அது போப்பா அதாபு நடந்துகிட்ருக்கும். நாளைக்கு பாவிகளுக்கு காஃபிர்களுக்கு முமின்களுக்கு சொர்க்கத்தில் சாப்பாடு கொடுக்குறான். வைந்த ரபியும் உருசக்கூன் விருந்துக்கு ஜடபோட கபூரில் நடக்குது. விருந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டேபிள்லாம் போடலையே நம்ம அப்படின்னு, ஒரு நாற்காலி டேபிள்லாம் போடாமல் வந்து எப்படி வரும்? அப்போ அது ஆலமே அம்சாலில் நடக்குது. இவர் படுத்த மாரிக்கு தான் இருப்பார், இதே உட்கார வைக்கல. அவரில் இருக்கக்கூடிய ஆலமே அம்சால் ஜிஸ்மே மிசாலியே உட்கார வச்சிடுறாங்க. கேள்வி அதுக்கு தான், ஜிஸ்மே மிசாலிக்கு, ஜிஸ்மே உன்சூரிக்கு இல்லை, ஜிஸ்மே மாத்திக்கு அல்ல, இது மாத்தாவுடைய ஜிஸ்மு. அதனால அரபு அனாசிரால் ஆன ஜிஸ்மு, நான்கு மூலப்பொருட்களால் ஆன உடல். இந்த உடல் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிடும். தனித்தனியாக பிரிஞ்சிடும். டிவைட் ஆயிரும். ஒன்றுனா எங்கேருந்து இது வந்து ஒன்று சேர்க்கப்பட்டதோ அங்கேயே ஒன்று சேர்க்கப்பட்டுரும், அங்கேயே மறுபடியும் பிரிஞ்சு போயிடும். டிஸ்ட்ராய் என்ன சொல்லுவாங்க, அது பேர் பிரிஞ்சு போகிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? டிஸ்போஸ் அப்படின்னு அர்த்தம்னா தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஏன்னா இது வந்து பல வஸ்துக்களால் கம்போஸ் செய்யப்பட்டது, இணைக்கப்பட்டது. கம்போஸ்டு டிஸ்போஸ்டு. கம்போஸிங்னா இணைக்குதல். எத்தனை வஸ்துக்களால்? ஒரு 70-80 வஸ்துக்களால் இணைக்கப்பட்டது இந்த உடல். இந்த உடலில் தாமிரம் இருக்கிறது, இரும்பு இருக்கிறது, சுண்ணாம்பு இருக்கிறது, சிலிக்கான் இருக்கிறது, பாஸ்பரஸ் இருக்கிறது, பாஸ்பரஸ் இருக்கிறது, பொட்டாசியம் இருக்கிறது, கால்சியம் இருக்கிறது. என்னென்ன சத்து இருக்கோ
எல்லாமே இந்த உடம்புல இருக்குது. என்னவா எல்லாத்தையும் சேர்க்கப்பட்டு தான் தண்ணி நீர்ச்சத்து இருக்கிறது, ஹைட்ரஜன் இருக்கிறது, ஆக்சிஜன் இருக்கிறது, நைட்ரஜன் இருக்குது, எத்தனை காற்றுகள், எல்லா வகையும் காற்றும் இருக்குது. 5 பை எல்லாமே இருக்குது பை இந்த உடம்புல. இவை அனைத்தையும் கொண்டு கம்போஸ்டு இணைக்கப்பட்டது தான் இந்த உடல். கபரில் வச்சுன்னா அப்படி தண்ணியோடு போயிடும். தண்ணி இருக்கிற உடம்புல அது அப்படியே வடிஞ்சு பூமி இழுத்துக்கும். அது கபரில் வச்ச பண்ணி ஒரு கபர்லேயே வைக்கிற ஒரு செத்த நாயை கொண்டு போய் வயலில் போட்டுரு, அப்படி டெய்லி அதை ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டே இரு, டெய்லி அதை வீடியோ பிடிச்சிக்கிட்டே இரு. ஒரு மாதம் தான் அப்படியே தண்ணிலாம் வற்றி உடம்புலாம் வற்றிடும். ஃபஸ்ட்டு வீங்கும், காற்று வந்து உடல் வீங்கும், அப்புறம் காற்று வெளியே போயிடும் இங்கே பொத்துக்கிட்டு, அப்படியே உடம்பு வற்றி காஞ்சி போன கருவாடு மாரி. மீனை காயப்பட்ட என்ன ஆகுது? பெரிய மீன் 4 கிலோ மீன் வாங்கி காயப்பட்ட 1 கிலோ கருவாடாக இருந்ததில்ல, இப்போ 3 கிலோ தண்ணி தான் இருந்திருக்கு உள்ள. பை 10 கிலோ பீஃப் வாங்கி வெயிலில் காய போட்டு எடுத்து எடை போட்டு பாருங்க எவ்வளோ இருக்கும்? 3 கிலோ தான் இருக்கும். 3ல் 1 3ல் 2 போயிடுது, தண்ணி போயிடுது, எல்லாம் காஞ்சி கருவாடாக இருக்குது. காஞ்சி கருவாடாக இருக்குது. எது அந்த கருவாடு? அந்த மீன் வந்து மீன் காயப்பட்ட என்னங்க அது மீன் என்னாயும் காஞ்சி கருவாடாக இருக்குது. எது அந்த கருவாடு? ஆன பிறகு பார்த்தா தண்ணிலாம் போயிடுது, தண்ணி சேர்த்து. அதே மாதிரி உடம்பு கருவாடாயிடும், எல்லாம் போய் வெறும் எலும்பு தோல் இருக்கும். அப்போ எலும்பில் கால்சியம் இருக்கும், அதுவும் மண்ணோட மண்ண அப்படி எல்லாம் ஆகி 1 வருஷம் கழித்து திறந்து பார்த்தா எதுவுமே இருக்குது. எங்கடா போச்சு எல்லாம்? அது அதோட போயிடுச்சு. குல்லு ஷைஇன் யர்ஜிஉ இலா அஸலிஹி, ஒவ்வொரு வஸ்துவும் அதனுடைய அசலோடு சேர்ந்து விட்டது. தண்ணீரோடு போய்விட்டது, கால்சியமோடு போய்விட்டது, பொட்டாசியத்தோடு போய்விட்டது, நைட்ரஜனோடு போய்விட்டது, ஆக்சிஜனோடு போய்விட்டது, ஹைட்ரஜனோடு போய்விட்டது, அனைத்தோடு போய் சேர்ந்து விட்டது. அப்போ கபரில் சாப்பிடுவாரா இல்லையா? அப்பையும் 1 வருஷம் கழிச்சு உடம்பு வந்து டிஸ்போஸ் ஆகிடுச்சு பின்னாடி சாப்பிடுவாரா இல்லையா? இந்த ரப்பி மிருசக்குன்னு இருக்கா இல்லையா? சாப்பிடுவார். பாவிகளுக்கு தண்டனை இருக்கா இல்லையா? அப்பையும் தண்டனை நடந்துட்டு தான் இருக்கும். இந்த உடலுக்கு இல்லை, அந்த உடலுக்கு. அது ஆலமே அம்சாலுடைய உடம்பு, ஜிஸ்மே மிசாலின்னு சொல்கிறது. இது சூத்திர உடம்புன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் சூக்கும உடம்புன்னு சொல்லுவாங்க அந்த காலத்து தமிழில். இதுக்கு பேர் சூத்திர உடம்பு, அதுக்கு பேர் சூட்சும உடல். சூத்திர பாவை கயிறற்று வீழும் முன் சூச்ச கயிற்றினை பாராடா. இது போயிடும், இதுக்கு முன்னாடி அதை நீ சரி பண்ணிக்கும் அப்படிங்கிறான். ரஞ்சபை அப்போ ஆலமே அம்சாலில் இருக்கும்போதும் நமக்கு தாயின் இருந்துச்சு. ஆலமே அஜிசாமுக்கு வந்த பின்னாடியும் தாயின் இருக்கும். திரும்ப ஆலமே அம்சாலுக்கு போய் மறுபடியும் ஆலமே அருவாவுக்கு போய் இல்மஹக்கு போயிடும். எதுவுமே ஃபனாவாயிரும், எதுவுமே இருக்காது. திரும்பி பறிச்சு எங்கே போயிடும்? குல்லு ஷைஇன் யர்ஜிஉ இலா அஸலிஹி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இல்மஹக்கே போய் சேர்ந்துருவோம். இல்மஹக்கிருந்து வந்தோம் பை, அதான் சொந்த ஊர் பை. மை ஆயி சஹேலி அதம் கி நகர் சே. இல்மஹக்கிருந்து ஆலமே அருவாஹுக்கு வந்தோம், ஆலமே அருவாஹிருந்து ஆலமே அம்சாலுக்கு வந்தோம், ஆலமே அம்சாலிருந்து ஆலமே அஜிசாமுக்கு வந்துட்டோம், மறுபடியும் ஆலமே அஜிசா வந்து ரிட்டன் அப்படியே திரும்ப வந்து ஊருக்கு போகணும். இப்போ மெட்ராஸ்லேருந்து திருப்பூர் எப்படி வருவீங்க? ரூட் சொல்லுங்க பை. மெட்ராஸ் விழுப்புரம் பஸ்ஸில், சேலம் திருப்பூர். இப்போ திரும்ப போகும்போது திரும்ப சேலம் விழுப்புரம் திண்டிவனம் மெட்ராஸ், அதே எப்படி வந்தோம் அப்படி தான் போகணும். அப்போ இல்மஹக்கிருந்து ஆலமே அருவாஹுக்கு வந்தோம், அம்சாலுக்கு வந்தோம், அஜிசாமுக்கு வந்தோம், திரும்ப அப்படி தான் போகணும். இப்போ மறுபடியும் அஜிசாமிலிருந்து அம்சாலுக்கு போய் அருவாஹுக்கு போய் இல்மஹக்கே போய் சேர்ந்துருவோம். கியாமத்தில் சூர் ஊதுவோம். வனுஃபிக ஃபி ஸூரி ஃபஸஇக மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். எல்லாம் குல்லு மன் அலைஹா ஃபான் வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். துல் ஜலாலி வல் இக்ராம் ஆகிய அல்லாஹ்வுடைய ஜாத்து ஹக்கு மட்டும்தான் இருக்கும். அப்போ எல்லா ஜாத்தும் ஃபனாவாயிரும். ஃபனாவச்சு இல்லாமல் போச்சா இல்ம ஹக்குக்கே போயிடுச்சு மறுபடியும். அப்படி ஒரு ஜாத்தை தவிர மற்ற எல்லா ஜாத்தும் எதுவுமே இருக்காது, கல் மண்ணும் இருக்காது. இப்போ மூத்தா போனால் கல் மண்ணாக ஆகிட்டோம். இப்போ நம்ம மூத்தா போயிட்டா என்ன ஆகிட்டோம்? இந்த உடம்பு என்ன ஆயிரும்? பழைய எப்படி அப்பயும் இருக்கிறோம், நம்ம கல் மண்ணாக இருப்போம், கல் மண்ணாக இருப்போம் பாய், சரிப்போம்.
இருக்குமா இல்லையா ஜி? எது வரைக்கும்? எது வரைக்கும்? சூர் ஊதுற வரைக்கும். குல்லு மண் அலைஹா ஃபான், இந்த கல்லு மண்ணும் சேர்ந்து போயிடும். அந்த குல்லு மண்ணில் எல்லாம் ஃபனாவாயிடுச்சு. குல்லு மண் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலால். இந்த பூமி இருக்காது, சூரியன் சந்திரன் எல்லாமே காணா போயிடும். எங்கே போகும்? இப்போ ரெண்டு பெரும் பெரிய கல்லை அடித்து உடச்சேன்னா தூளாகும், மண்ணாகும். இப்போ பூமியும் சந்திரனையும் சூரியன் அடித்து பொடி பொடியாகி தூளாக வேந்துக்கிட்டு இருக்குமா? துக்கத்தில் ஜிபாலு துக்கத்தில் அறதும் ஜி இதா துக்கத்தில் அறலும் தக்கன் தக்கா. இந்த பூமி வந்து பொடி பொடியாக தூளாக ஆக்கப்படும். பொடிமாஸ் ஆயிரும். நீ முட்டையை பொடிமாஸ் பண்ணுற மாதிரி தூளாக ஆக்கப்படும். துக்கத்தில் அறலும் தக்கன் தக்கா. என்ன பை? தூளாக எல்லாம் பொடி பொடியாக ஆக்கினா அந்த பொடி எங்கே போகும் கடைசியில்? இத்தனை பெரிய பூமி பொடி ஆக்கணும் எத்தனை கிலோ இருக்கும்? அத்தனை கிலோ தான் இருக்கும். பை 5 கிலோ கல் அதை நீ பொடி ஆக்கணும் எத்தனை கிலோ மண் கிடைக்கும்? அதில் 4.5 கிலோ கிடைக்குமா? 5 கிலோ தான் கிடைக்கும். 5 கிலோ இரும்பை தூளாக்கின கரைச்சா எவ்வளோ இருக்கும்? 5 கிலோ தான் இருக்கும். இப்போ இத்தனை கிலோ வெயிட் உள்ள இந்த பூமியை பொடி ஆக்கின அத்தனை கிலோ மண் தான் செய்யும். அந்த மண் எங்கே போகும்? பை காண போகும். மறுபடியும் காண போயிடும். எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே போயிடும். எங்கேருந்து வந்துச்சு? இல்மு ஹக்கில் தோற்றம் இருந்துச்சு, உஜூது கொடுத்தா அல்லா தாலா. உஜூது போட்டோம்னா காணா போயிடும். திரும்பலாம் இருக்காது. அது பூமி இருக்காது. அல்லாவுடைய ஜாத்து மட்டும்தான் இருக்கும். ஐபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம் மட்டும்தான் இருக்கும். மற்ற எல்லாம் போயிடும். எல்லாமே போய் சேர்ந்துடும். ஒன்றுமே இருக்காது. ஐபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம் எல்லாம் அல்லாவுடைய இல்மில் இருக்கும். குல்லு ஷையின் யர்ஜிஉ இலா அஸ்லி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவன் பக்கமே போய் சேர்ந்துருவோம். திரும்ப அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஆலமே அருவாக கொண்டு வருவான். நம்மளெல்லாம் ரூஹு கொண்டு வந்து மறுபடியும் அங்கே ஒரு ஜிஸ்மு ஆலமே அம்சால் ஆலமே அஜிசாம் அல்லாஹ் கொடுத்து அங்கே ஜிஸ்மு அங்கே வேறு மாதிரி ஜிஸ்மு கொடுப்பான். அல்லாஹ் தஆலா கொடுத்து சொர்க்கத்து வாசிக்கிற சொர்க்கத்துக்கும் நரகவாசி நேரத்துக்கும் அல்லாஹ் அனுப்புவான். திரும்ப அங்கேருந்து வரும். மீன் அங்கேருந்து தான் யாரும் இறங்கி வரணும். புரிஞ்சுங்களா? அல்லாஹ் அக்பர் கபீரா. என்ன அல்லாஹ் தஆலாவுடைய நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. அல்லாஹ்வுடைய நாட்ட திட்டங்களும் செயல்பாடுகளும் அல்லாஹ்வோட கட்டளையும் அவனோட செயலும் படி நினைக்கவே பயமாக இருக்கு. ஜி அல்லாஹ் அக்பர் கபீரா. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் போய் பார்ப்போம். ஆக கைரியத் என்ற அந்த மர்த்தபா இல்மு ஹக்கலையும் போகாது, அருவாகலையும் போகாது, அம்சாலையும் போகாது, அஜிசாம்லையும் போகாது. ஒன்றுக்கு ஒன்று உண்டான தஃபர்ருகாத் பிரிவு போகவே போகாது. நமக்கும் ஹக்குக்கும் உண்டான தகையுர் பிரியாது. மஅல் ஐனியத் ஐனாக இருப்பது உடனே நம்ம கைராக இருக்கிறோமே அந்த கைரியத்தும் பிரிக்கவே முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க இதை. புரிஞ்சுங்களா? ஏன் சொல்கிறேன்? இப்போ சில சூஃபியாக்கள் கைரியத்து மர்த்தபே கைரியத்தை இன்கார செய்கிறது. மர்த்தபே கைரியத்தை இன்கார செய்கிறது சாத்தியமே இல்லாதது. அது இந்த சிஃபாத்தை, இந்த ஜாத்தை, இந்த தயினாத்தை, இந்த ஃபேலை கொண்டு போய் எங்கே போய் சேர்க்கறது? அலைஞ்சவை. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹுக்கு இந்த கருத்தை ஒழுங்காக விளங்கணும். சிலர் சொல்கிறாங்க, சிலர் பேர் வந்து லா இலாஹ இல்லைன்னா அல்லாஹ் தஆலா வணங்கணும், அவ்வளோதான். நம்மளாம் படைச்சிட்டான், நம்ம அல்லாஹ் வணங்கணும். லா மாபூத இல்லல்லா முடிஞ்சு போச்சு. இதை பற்றி அதிகமாக நீங்கள் சிந்திக்க தேவையில்லை. எதை பற்றி? கலிமா பற்றி. இவர் சொல்கிறார் சிந்திக்க வேண்டாண்டு. அல்லாஹ் சிந்திக்க சொல்லி சொல்கிறான். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். இவர் அதை பற்றி யோசிக்க ஒன்றும் இல்லையே. லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு ஒரு மணி விளக்கம் சொல்லுங்கள். லா இலாஹ விளக்கமா? வணக்கத்தகுதியாக அல்லாஹ் தஆலா யாரும் இல்லை. இதுக்கு மேலே பெருசாக விளக்கம் என்ன இருக்குது? விளக்கமாக சொல்லுங்கள். விளக்கம்னா நம்ம அல்லாஹ் தஆலாவை நம்ம வணங்கணும், சிலையை வணங்கக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாது, சர்ச்சுக்கு போகக்கூடாது, முடிஞ்ச போச்சு. இதுக்கு மேலே விளக்கம் இன்னும் விளக்கமாக சொல்லுங்கள். என்ன விளக்கமாக எப்படின்னு சொல்கிறாரு? தொழுகணும், நம்ம வைக்கணும், காத்து கொடுக்கணும், அது செய்யணும். இன்னும் விளக்கமாக களிமா விளக்கம் சொல்லுங்களேன். களிமா விளக்கம் தான் சொல்லிட்டேனே. அல்லாஹ் மஹபூது மாபிது வணங்கணும். பெருசாலாம் ஒன்றும் தெரியலைங்களேன்றார். ஒருத்தர் இல்லைன்றவார்,
ஒரு தெரியலன்ற விளக்கமே இல்லை. பெரிய ஆலிம் ஷா இருப்பார், அவர் போய் எல்லா விளக்கமும் தொழுகையை பற்றி கேளுங்க, தொழுகையின் முறித்தல்கள், தொழுகையின் உள்ஃபரது வெளிஃபரது மணிக்கணக்கில் இருக்குது. களிமா விளக்கம் சொல்லுங்கள், தெரியலைங்கன்னு சொன்னால் முட்டாப்பையில் நம்ம விளங்கிக்குவாங்க அப்படிங்கிறக்காண்டி அவ்வளோதான். அதுக்கு மேலே யோசிக்கவே கூடாது, நம்ம சிந்திக்கவே கூடாது. அதுக்கு மேலே சிந்திக்கிறதே தப்பு. அல்லா தன் சாத்தை பற்றி சிந்திக்க வேணும்னு சொல்லிட்டான்ல உனக்கு. பார் அஃபலா தப்பருன்னு குர்ஆனை யோசிக்க வேண்டாமா? குர்ஆனில் எத்தனை இடத்துல நூற்றுக்கணக்கான இடத்துல லா இலாஹா இல்லல்லாஹ் வந்திருக்கு, அதை பற்றி யோசிக்க வேண்டாமா? கலிமாவுக்கு விளக்கம் அவ்வளோதானா? இப்போ இப்படி ஒரு கஃப்லத்தில் காஃபிலீன்கள் ஜாஹிலீன்கள், முரண்டு பிடிப்பவர்கள், அதை விளக்கணும்னு ஆசையே இல்லாதவர்கள், காஃபிலீன்கள் ஜமாத் ஒரு பக்கம், ஜாஹிலின் ஜமாத் ஒரு பக்கம். ஒரு ஜமாத்து லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னாலே அல்லாஹ்வை தவிர எதுவும் இல்லைன்னு அர்த்தம். ஜாத்தோ சிஃபாத் அஃபால் ஆசார் ஜி உஜூது சிஃபாத் ஜாத் எதுவும் அல்லாஹ்வை தவிர எதுவும் இல்லை. லா இலாஹா அர்த்தம் என்ன? இருப்பதெல்லாம் அவனே. இதான் அர்த்தம். கலிமாவுக்கே நேரடி அர்த்தம் அதுதான். அப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே முஸ்லீம்கள், அந்த முஸ்லீம்கள் 99% வழிகட்டவங்க தான். கலிமா அர்த்தம் தெரியாத வழிகட்டவர்கள். ஒருத்தர் பச்சையாக சொல்கிறார், அபூ ஜஹலுடைய ஈமான் கூட இவங்களுக்கு கிடையாது. நேற்று கூட நெட்டில் கேட்டேன், அபூ ஜஹலுக்கு இருந்துச்சே அந்த ஈமான் தான் உங்கள்ட்ட இருக்குது. அப்போ ஒட்டுமொத்த அந்த 10 பேரை தவிர, இவர்களும் இவர்கள் ஏற்றுக்கொண்ட 10 பேரை தவிர மற்ற எல்லாமே ஜாஹிலீன்கள், கலிமா விளங்காத காஃபிர்கள், எல்லாம் அபூ ஜஹல்கள். இப்போ நீ சொன்ன அர்த்தத்தை யாருப்பா சொல்கிறாங்க? ஒரு 6-7 பேர் சொல்கிறாங்க, பெரியவர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அதை தவிர மற்ற முஃபஸ்ஸீன்கள், முஹத்தீஸீன்கள், முசன்னிஃபீன்கள், பெரிய பெரிய இமாம்கள், அவுலியாக்கள், அவங்கெல்லாம் யாருப்பா? எல்லாமே கலிமா விளங்காதவங்க தான். ரசூலா காலத்து இன்ன வரைக்கும் கலிமா நான் விளங்குற மாதிரி யாரும் விளங்கவே இல்லை. இப்படி சில பேர் போயிட்டுருக்குறாங்க. தம்பி மாட்டிக்காதீங்க. நான் விளங்குற மாதிரி கலிமா யாரும் விளங்கவே இல்லை. இப்போ இவ்வளோ பேர்லாம் வாழ்ந்தாங்களே, விளங்காமல் தான் வாங்கிரு. களிமா விளங்காமையே வாழ்ந்துட்டாங்க ரசூல் காலத்துலேருந்து இன்னி வரைக்கும். 1900 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தான் அந்த புது விளக்கத்தை கொடுத்துருக்குறான். இவங்கெல்லாம் களிமா விளங்காமே வாங்கிட்டு வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. எல்லாமே அபூ ஜஹல்கள். அத்தனை பேரும் காஃபிராக்கிறதுல சந்தோஷம். ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி எல்லாத்தையும் காஃபிராக்கி தான் மட்டும் முஸ்லீமானு ஒவ்வொரு பேருக்கு ஆசை. அதாவது சொர்க்கத்துக்கு போனால் இடம் நெருக்கடி ஆச்சுன்னா, நான் மட்டும் ஒருத்தனை போனால் ஜாலியாக சுற்றிட்டு, இப்போ நீ மட்டும் போனால் போர் அடிக்காதா? அவன் பொண்டாட்டி, நானும் என் பொண்டாட்டி, நானும் என் மஞ்சாதியும் சொர்க்கத்துக்கு போயிடணும். மற்றவங்க தான் நரத்துக்கு போய் இழிச்சிக்கிட்டு அவங்க முட்டிக்கிட்டு சாப்பிட்டோம். அதனால இவன் அவரை காஃபிர்னா இவரை காஃபிர்னா வாய்க்கு வந்ததெல்லாம் குஃப்ரு. ஒரு ஆளுக்கு தப்லீக் ஜமாத்துக்காரன் அத்தனை பேரும் காஃபிர். சரி, ரொம்ப சந்தோஷம். அப்போ தான் சந்தோஷமாட்டியா? அத்தனை பேரும் காஃபிர். உட்காந்து எழுதுறானு, ரூம் போட்டு யோசிச்சு எழுதுறானு, யாரெல்லாம் காஃபி நீ வந்து அல்லத்தில் லிஸ்ட்டு கொடுப்பா, நரகத்துக்கு அனுப்பணும் கொஞ்சம் பேரை, நீயா ஒரு லிஸ்ட்டு கொடுன்னு கேட்ட மாதிரி உட்காந்து லிஸ்ட் எழுதுறாங்க. இவர் காஃபிர், இவர் காஃபிர், இவர் காஃபிர், இவர் காஃபிர்னு சொல்லாதவனும் காஃபிர், இவர் காஃபிர், இவரை காஃபிர்னு இவர் சொல்ல நல்ல காஃபிர், அவரை காஃபிர்னு இவர் சொல்ல நல்ல காஃபிர், சங்கிலி தொடராக போயிட்டே இருக்குது. அப்போ ஒட்டுமொத்த பேரும் காஃபிர். தப்லீக் ஜமாத்துக்காரன்லாம் காஃபிர். தப்லீக் ஜமாத்துக்காரன் எவன் காஃபிர்னு ஒத்துக்கலையோ அவனும் காஃபிர். ஏன்னா காஃபிர்னு ஒத்துக்கலைன்னா அது குஃப்ர். அது காஃபிர்னு சொல்லணும், அவர் காஃபிர்னு ஒத்துக்காதவனும் குஃப்ர். ஒரு ஜனாதா தொழுகை நடக்குது, ஒரு ஹஸ்ரத் தொழுகை வச்சார். ஒரு ஹஸ்ரத், இந்த பரேவலி சார்ந்த ஹசரத் ஒருத்தர் மொத்தா போயிட்டார். அவருக்கு இந்த பரேவலி ஹசரத் தொழு வைக்கிறார். தொழு வச்சு முடிச்சுட்டு சொல்கிறாரு, இந்த தப்லீக் ஜமாத்துக்காரங்கெல்லாம் காஃபிர், இவர் பரேவலி ஹசரத். அவர் சொல்கிறார், தப்லீக் ஜமாத்துக்காரங்களாம் காஃபிர், அவரும் காஃபிர்னு யாரெல்லாம் ஒத்துக்கொள்ளையோ அவங்களும் காஃபிர். இப்போ நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொன்னேன், அவர்கிட்ட பேர் சொல்கிறது. சரிப்பா, இப்போ நீ ஜனாவை தொழு வச்சிங்க, அவர் தப்லீக் ஜமாத்துக்காரங்க இல்லை, ஆனால் அவர் வாழ்நாள் எல்லாம் இந்த பள்ளிவாசலில் போய் தொழுதார்.
அந்த பள்ளிவாசல் இருக்கிறவங்க எல்லாம் யார்? தப்லீக் ஜமாத்துக்காரங்க பள்ளிவாசல். இமாமும் அப்படி தான். இப்போ அவர் பின்னாடி இவர் தொழுதாருன்னு அர்த்தம் என்ன? அவரை இவர் காஃபிர்னு ஒத்துக்கலை. உன் கருத்துப்படி இவரும் காஃபிராக போயிட்டார். நீ யாரும் தொழு வச்சு அவர். இப்போ அவரை அவரை முஸ்லீம்னு நினச்சி நீ தொழு வச்சுருக்கிற. அப்போ காஃபிரை போய் நீ முஸ்லீம் நினச்சி நீ தான் காஃபிராக போயிட்ட. காஃபிர் தொழு வைக்கலாமா? இப்போ நீ சொன்ன நபர் இன்னென்ன பள்ளியில் தொழுதுருக்காருக்கு நான் ஆதாரமாக இருக்கிறேன். அந்த தப்லீக் ஜமாத்து பள்ளிவாசல் தொழுதுருக்கிறார். அப்போ தப்லீக் ஜமாத்துக்காரனை காஃபிர்னு அவர் சொல்லலை, அதனால் அவர் காஃபிராக போயிட்டார். அப்போ அவரை காஃபிர்னு சொல்லாமல் நீ முஸ்லீம்னு தொழு வச்சு நீ தான் காஃபிராக போயிட்ட. அப்போ துனியாவில் எல்லாம் காஃபிர். சந்தோஷமா? என்னையா இது குஃபர் ஃபத்து? அவள் லேசாக போச்சு அவனுக்கு. இப்போ பரேலி ஜமாத்து ஒரு ஜமாத்து, எல்லா தேவபந்திகளும் காஃபிர். இப்படி தேவபந்தி ஜமாத்து பரேலி ஜமாத்து எல்லாம் முஷ்ரிக். அவங்க அப்படி செய்கிறாங்க, இப்படி செய்கிறாங்க, ஷிருக்கு செய்கிறாங்க, அப்படி இவங்கெல்லாம் முஷ்ரிக். ஒருத்தர் முஷ்ரிக்காச்சு, ஒருத்தர் காஃபிராக்கியாச்சு. கொஞ்சம் சூஃபி ஜமாத்து இருக்குது, இவங்களும் பார்த்தாங்க என்னடா அவன் காஃபிர் ஊற்ற கொடுக்குறான், நாம இச்ச வாங்கிங்களா போடு. 99% முஸ்லீம்கள் குஃபரில் இருக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய நான் ஒரு வலிமாவி முழுமையாக விளங்கி நாங்கள் ஒருத்தங்க தான் இஸ்லாத்தில் இருக்கிறோம், முஸ்லீமாக இருக்கிறோம். நாங்கள் மட்டுமே இன்று உண்மையான முஸ்லீம்கள், மற்ற அனைத்து பேர்களும் காஃபிர்னு இது கொடுக்கணும். அவங்களாம் சேர்ந்தாங்க. யார் ஒரு யாரெல்லாம் காஃபிர் களிமா விளங்காத காஃபிர்னு சொன்னார் அவங்களாம் சேர்ந்து இவங்களை இந்த குழுவினரை கலிமாவுக்கு புரட்டான அர்த்தம் கூறக்கூடிய, கலிமாவுக்கு அர்த்தத்தை மாற்றி கூறக்கூடிய இவங்கெல்லாம் காஃபிரு போட். அவன் இவரை காஃபிர் ஆகிட்டான், அவன் காஃபிர் ஆகிட்டான். சொர்க்கத்துக்கு மூடு விழா. சொர்க்கத்துக்கு பூட்டியாச்சா? நீ எல்லாமே குஃபர் முடிஞ்சு போச்சு. அவன் காஃபிரன்ட்டான், அவனை காஃபிரன்ட்டான். மாஸ்டரில் போயிருண்டையா அல்லா தால சொர்க்கத்துக்கு யாரை பாருங்க, ரப்பே நான் வேணா பாரு அவரை அனுப்பாத, அவர் காஃபிர் நரகத்துக்கு அனுப்ப. அவர் ரப்பே இவர் களிமாவே சரியாக விளங்கலை, 99 இவர் நரகத்துக்கு அனுப்பு, நான் வேணா சொர்க்கத்துக்கு அனுப்பு அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. மறுமை நாள் நல்ல வேலை மறுமை நாளில் அல்லா விசாரணை பண்ணுறான்ப்பா, அல்லா காப்பாற்றுறாங்களே. மாலிக் யௌமித்தீன் யார்? விசாரணை நாளின் அதிபதி யார்? அல்லா. சும்மா இலைனா ஐயாபும் சும்மா இன்னும் அலைனா ஹிசாபும். நம்ம தான் கேள்வி கணக்கு கேட்போம்னு சொன்னால எவ்வளோ பேர் நேமம் தெரியுமா? அது நம்ம கேள்வி கணக்கு வேறு கேள்வி விட்டுனா வச்சுங்களேன். நம்மளை இருக்க வச்ச இவருக்கு யாரெல்லாம் தீர்ப்பளிங்கன்னா அவன் ஒருத்தர் காஃபிரனுவான், ஒருத்தர் முஷ்ரிக்குன்னுவான், ஒருத்தர் முர்த்தத்துன்னுவான், ஒருத்தர் முனாஃபிக்குன்னுவான். ஆக எல்லாம் கூடி நரகத்துக்கு காமிச்சிருவானோ. ஜி போ நரகத்துக்கு. பரேலி ஜமாத் நிற்கும், இவங்களை தீர்ப்பளிக்கும்படி தேவபந்திகளுக்கு உத்தரவிடுகிறேன். தேவபந்தி இவங்கெல்லாம் முஷ்ரிக்கிறப்ப நரகத்துக்கு அனுப்பு. தேவபந்தி ஜமாத்துக்கு 10 நீங்கள் தீர்ப்பளிக்கும்படி உத்தரவிடுகிறேன். இவங்க எத்தனை பேரும் குஃப்ர் அல்ல, நரகத்துக்கு அனுப்பு. எங்களுக்கு மட்டுமே களிமா தெரியும் கோஷ்டி இன்றைக்கி இவங்களை பற்றி இவங்க அத்தனை பேரும் என்னை தவிர மற்ற அத்தனை பேரும் காஃபிர், நரகத்துக்கு அனுப்பு. எல்லாம் அபூஜஹல் கோஷ்டி. இவங்களை பற்றி இந்த சூஃபி ஜமாத்தை பற்றி அவங்கள்ட்ட கேட்டால் இவங்கெல்லாம் களிமாவுக்கே அர்த்தத்தை மாற்றிட்டானுங்க. ரப்பே களிமானவே அல்லாஹ்வுத்தர் எதுவுமே கிடையாதுன்ட்டானுவான். களிமாக்கு இவங்களாம் குஃப்ர் ஃபத்துவா கொடுத்தாச்சு, நரகத்துக்கு அனுப்பு ரப்பே அப்படின்னு. இப்போ சொர்க்கத்துக்கு ஓப்பனிங்கே பண்ணல, இன்னும் அப்படி இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் குறிப்பிட்ட சில அன்பியாக்கள், கொஞ்சம் அன்பியாக்கெல்லாம் போயிடுவாங்க, குறிப்பிட்ட சில அவுலியாக்கள் மட்டும்தான். நம்மளாம் நரகத்தான் போகணும். எல்லாம் இந்த ஃபத்துவாக்கெல்லாம் உண்மைன்னு நம்பலாம். என்னையா அது வேறு வேலையே இல்லையா உங்களுக்கு? அறிஞ்சிங்களா? அல்லாஹ் அக்பர் கபீரா. ஒருத்தன் திட்டுறதுக்கு ஒரு தரீகா, குஃப்ர் ஃபத்வாவுக்கு ஒரு தரீகா, அதுக்குன்னே தரீகா வச்சுருக்காங்க. அந்த தரீகா மாநாடு நடத்திருக்கிறாங்க, 3 நாள் மாநாடு. போய் என்ன பேசுகிறான்னு கேட்டால், அடுத்தபடியாக இந்த நபர் இவர்களையெல்லாம் திட்டுவார், பேசுவார், ஏசுவார். அடுத்தபடியாக இவர் பேசுவார். அடுத்தபடியாக இவர் நூரி தரீகாவை பற்றி ஏசுவார். அவர் வர்ணிக்கிறது நூரி தரீகாவில் அப்படி செய்கிறாங்க. அடுத்து இவர் ஃபைஸி நாயத்தை பற்றி திட்டுவார். அடுத்தபடியாக மௌலானா மௌல்வி அல்லாமா ஆரிஃப் பில்லா இவர் வருவார். இவர் இப்பொழுது ஆமீர் கலீமின் நாயத்தை திட்டுவார். தலைப்பே அதுதான், யாரை திட்டுறது. உங்கள் கருத்து என்னையா? எங்களுக்கு கருத்து இருந்தாலும் சொல்கிறதுக்கு எப்போ உங்கள் தரீகாவில் எதுவும் ஞானங்கள் போதனைகள் ஏதோ இர்ஃபான் ஞானங்கள் எதுவும் இல்லையாப்பா அப்படின்னு. இல்லை, அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்களுடைய நோக்கமே இன்னொருத்தன் திட்டுறது தான். இது ஒரு தரீகா, வெக்கக்கேடு மானக்கேடு. இதுக்கு ஒரு ஷேഖ്, இதுக்கு ஒரு முரீது, இதுக்கு ஒரு சில்சிலா. சில்சிலாவுடைய பாடங்கள் என்னப்பா?
இப்போ நம்ம சில பாடங்கள் போதிக்கிறோம்ல, ஆயிரக்கணக்கான வீடியோ இருக்குது பார்த்துக்குங்க. இறைஞான பாடங்கள் சொல்லித்தரோம்ல, அந்த பாடங்களே கிடையாது, திட்டுறதான் வேலையே. இவர் அவரை காஃபிருங்க, இவரை காஃபிருங்க, வா அல்லாஹ் பதில் சொல்லுவான் கியாமத்தினால. ஃபீமா கானு ஃபீஹி யக்தலிஃபூன், என்னது அல்லாஹ் யஹ்குமு பைனக்கும் யௌமல் கியாமத்தி ஃபீமா கானு ஃபீஹி யக்தலிஃபூன். நீங்கள் எதிரே கருத்து வேறுபாடு கொண்டிருந்தீர்களோ அவற்றை பற்றி கியாமத்தில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தீர்ப்பளிப்பான். ஆக என்ன சொல்ல, குஃபர் ஃபத்வா விட்டு ஒளிங்க. உன் கருத்தை மக்களும் சொல்லு. நீ என்ன அவனை காஃபின்னு போட்டு எப்போ தான் இது எல்லாரையும் அல்லாஹ் இஸ்லாத்துக்கு வாங்கன்னு அல்லாஹ் கூப்பிட்றான். பெரும்பாலும் இஸ்லாத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்றான். வந்தவங்களாம் காஃபிராக்கிறது இவங்க வேலை. நவுது பில்லாஹ். அரைஞ்சிங்களா? அதனால் தம்பி அந்த வேலையை விட்டு ஒதுங்க. கலிமாவை ஒழுங்காக விளங்கு. நீ இந்த களிமா விளங்கிட்டேன்னு ஒழுங்காக விளங்கிட்டேன்னு மற்றவங்க குஃப்ருவத்தை கொடுக்க வேண்டிய அதுக்காக களிமா அல்லாஹ் கொடுக்கல. மற்றவங்களாம் நீ காஃபிரன், அவன் உங்களே காஃபிருங்கிறான். இதுக்குப்பா வம்பு. நீ உலக மக்கள் அத்தனை பேரும் இங்கே இஸ்லாத்துக்கு கொண்டு வா. வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லைன்னு உண்மையாக இல்லையா? லா மாபூது இல்லா உண்மையாக இல்லையா? இலாக மாபூதாத்து இருக்கிறது உண்மையாக இல்லையா? ஒத்துக்கோ. மாபூதுக்கு விளக்கம் சொல்லி. இப்போ இல்மே லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு வா, ஷரஹே லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு வா, தஃபக்குரே லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு வா, ததப்புரே லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு வா. ஏன் அல்லாஹ் தர மாபூது இல்லை எனில் லா முஹ்தாஜ இலைஹி இல்லல்லா, லா மக்சூத இல்லல்லா, அல்லாஹ் தர மக்சூத் யாரும் இல்லை, எனவே தான் தேவையை பூர்த்தி செய்பவன், எனவே தேவையை பூர்த்தி செய்வன் அல்லாஹ் தர யாரும் இல்லை, எனவே தான் வணக்க தகுதியான அல்லாஹ் தர யாரும் இல்லை. இப்படி கொண்டு வா. என்ன அழகாக நம்ம சூஃபியாக சொல்லி கொடுத்துட்டாங்க பாரு. ஞானவன் இப்படியும் போகாத அப்படியும் போகாத, ஒன்றும் களிமா விளங்காத ஜாஹிலாக போயிடாத. என்கிற களிமாவுக்கு உன் இஷ்டத்துக்கு விளக்கம் கொடுத்து நான் தான் களிமா விளங்கினேன் என்று சொல்லி வழிகட்டும் போயிடாது. இப்போ நம்முடைய சூஃபியாக்களுக்கு அர்ப்பணமாகட்டும். நாம் நூரி நாயத்துக்கும் ஃபைஸி நாயத்துக்கும் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அந்தஸ்தை மேலும் உயர்த்துவானாங்க. என்ன மாதிரி ஞானங்களை நம்ம கொட்டி கொடுத்து போயிட்டாங்க. இது ஹாஜா நாயத்து விட்டு தாலீம். இந்த தாலீமை முறைப்படி விளங்கி வாழ்வதற்கு அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.